வணக்கம் அறிவியஸ் தமிழ். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆரி கிளாஸ் நிறையா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதை பார்த்துப்பீங்க. 15 days ஃப்ரீ ஆரி கிளாஸ் இருக்குது. ஸோ என்னால் பணம் கொடுத்து ஆரி கற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே 15 days ஃப்ரீ ஆரி கிளாஸ் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் 15 days ஒரு ப்ளவுஸ், சூப்பரான அழகான ஒரு ப்ளவுஸ் நீங்கள் பண்ண முடியும். ஸோ 15 days நீங்கள் ஆரி கற்றுக்க முடியும். இல்லை எனக்கு ஓரளவு கொஞ்சம் நான் பணம் கொடுத்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நமக்கு 600 கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பேசிக் அண்ட் அட்வான்ஸ் 2 கிளாஸுமே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. நான் இன்றைக்கி ஆரி கற்றுக்கிறேன், யூடியூப் பார்த்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. வீட்டிலேருந்தே ஆரி கற்றுக்கணும், இதுக்காக என்னால் எதுவுமே பே பண்ண முடியாது, என்னால் பணம் கொடுத்து கற்றுக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுவங்க எல்லாருமே யூடியூப் பார்த்து கற்றுக்குறீங்க. நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சில்க் த்ரெட் கட் ஆகிட்டே இருக்குது. சில்க் த்ரெட் கட் ஆகிட்டே இருக்குது ஒன்று. ரெண்டாவது, பிசிர் வருது, அடிக்கடி பிசிர் வருது. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நாங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களால் அந்த பிசிர் வருது, செயின் ஸ்டிச் சரியாக வரமாட்டேது, கட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களோட கேள்விக்கு தான் இன்றைக்கி பதில் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணும். சில்க் காட்டன் ப்ளவுஸ் டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடுறீங்க, பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணாமல் சில்க் காட்டன் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நீடில் ப்ராக்டிஸ் சரியாக இல்லாமல் த்ரெட் கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெண்டாவது டிப்ஸு, கிளாத் ரொம்ப லூஸாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? கிளாத்தை ரொம்ப லூஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஃப்ரேமில், அதனாலேயே உங்களுக்கு த்ரெட்டு வெளியில் வராமல் கட் ஆகும். 3. இந்த மாதிரி த்ரெட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே போட்டுருவீங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த த்ரெட்டு எல்லாமே கீழே கலண்டு ஒரு மாதிரி பிசிற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பிசிறு ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். நீடிலையும் த்ரெட்டையும் ஒரே பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த நீடில் பிடிச்சு இழுத்து இந்த மாதிரி பிசிறு வர ஆரம்பிச்சிடும். பிசிறு வந்துச்சுன்னா அந்த த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வெளியிலையும் நீங்கள் சில்க் த்ரெட்டு வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸில் தான் நீங்கள் போட்டு வைக்கணும். அதோட தன்மை கெட்டு போகாமல் இருக்கணும், கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீடியில் தனியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீடிலையும் த்ரெட்டையும் ஒன்றா போடாதீங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு காரணம் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஏன் மேம் எனக்கு அடிக்கடி த்ரெட் கட் ஆகிட்டே இருக்குது, என்னால் செயின் ஸ்டிச் போடவே முடியல, என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியாகுது, எனக்கு செயின் ஸ்டிச்சே வராதா, எனக்கு ஆரியே வராதா அப்படின்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. முயற்சி பண்ணால் எல்லாராலையும் ஆரி கற்றுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஒரு சிலர் இந்த மாதிரி 2 த்ரெட் வாங்கியிருப்பீங்க. இப்போ எல்லோ இருக்குது அப்படின்னா 2 த்ரெட் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டபுள் த்ரெட்டு வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா அது சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ண அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதோட குவாலிட்டி நமக்கு டவுன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பாபின் கேஸ் 3 ரூபாய் இல்லை 5 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ 3 ரூபான்னு நினைக்கிறேன் சின்ன பாபின் கேஸ். இதில் வாங்கி சுற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக சுற்றினீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப நாள் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? த்ரெட்டு அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த நான் சொன்ன அந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ த்ரெட்டு கட் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு அடுத்து நீங்கள் நீடியில் கரெக்டான பொசிஷனில் பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்று பென் பிடிச்சி எழுதுகிற மாதிரி இந்த பொசிஷனில் இருக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா 90 டிகிரியில் இருக்கணும். நீடில் இந்த மாதிரி 90 டிகிரியில் இருக்கணும். நீங்கள் இந்த பக்கம் சாய்ச்சோ இந்த பக்கம் சாய்ச்சோ, ஸோ உங்கள் லெஃப்ட்டு ரைட் இந்த மாதிரி சாய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? 14 நம்பர் டியூலிப் நீடில் எடுத்துருப்பீங்க, 0.5 mm. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா
90 டிகிரியில் இருக்கணும். உங்களோட நீடில் 90 டிகிரியில் இருக்கணும். 90 டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் செயின் ஸ்டிச் போட முடியும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா கொஞ்சம் சாய்வாக நான் பிடிச்சிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா சாய்வாக பிடிச்சிக்கலாம். சாய்வாக பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். நம்ம பென் பிடிச்சி நம்ம எப்பயும் ரைட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பொசிஷனில் இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 90 டிகிரியில் இருக்கணும் உங்கள் நீடில். 90 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக செயின் ஸ்டிச் போட முடியும், கட் ஆகாது. ஓகேங்களா? எனக்கு ஜரியில் மட்டும்தான் வருது, சில்க் த்ரெட்டில் வரல மேம் அப்படின்னு சொல்கிறவங்க பிக்னஸ் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்காக தான் இப்போ நான் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். நல்லா கவனமாக கேளுங்க. 90 டிகிரியில் நீடில் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். நான் டபுள் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 2 நூல் எடுத்திருக்கேன், எண்ணாட் போட்டிருக்கேன், குட்டியாக எண்ணாட் போட்டிருக்கேன். இதை உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம செயின் எப்படி போடுறது அப்படின்ற நம்ம வீடியோவில் நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த மோதிர விரலில் இப்படி மாட்டிக்கோங்க. நீடில் 90 டிகிரியில் இருக்கணும், அதை மட்டும் கவனமாக நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், 90 டிகிரியில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் த்ரெட்டை நீங்கள் வெளியே எடுப்பீங்க. எடுத்ததுமே டைரெக்டாக நீங்கள் செயின் ஸ்டிச் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேக் சைடு, அதாவது நம்ம எந்த டைரெக்ஷனில் போட போகிறோமோ அதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன செயின் போட்டுட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும், உங்களுக்கு இந்த த்ரெட்டு கலண்டு வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ செயின் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள். நீடில் நான் 90 டிகிரியில் தான் வைக்க போகிறேன். ஒரு சிலர் ஒரு நூல் மட்டும் எடுத்து போடுவீங்க. ஒரு நூல் எடுக்கக்கூடாது, 2 நூலுமே சேர்ந்து தான் நமக்கு நீடிலில் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 2 நீடிலுமே எடுத்திருக்கேன். என் கை பாருங்கள், 90 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணுறேன், த்ரெட்டை மாட்டுறேன், சின்னதாக ஒரு ரொட்டேஷன் கொடுத்து அப்படியே எடுக்கிறேன். மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன், த்ரெட்டை மாட்டிட்டேன், நீடில் லைட்டாக ஒரு திருப்புறேன், அதாவது ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்கிறேன். 90 டிகிரியில் தான் இருக்குது என்னோடய நீடில், கொஞ்சம் கூட நான் சாய்க்கலை. ஓகேங்களா? மறுபடியும் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், த்ரெட்டை மாட்டிட்டேன், ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுத்து அப்படியே த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம பஞ்ச் பண்ணும்போது 14 அப்படின்றது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். த்ரெட்டை மாட்டிட்டு இப்படி திருப்பும் போது டியூலிப் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த ரொட்டேட் பண்ணும்போது டியூலிப் அப்படின்றது நம்மளோட பக்கம் வந்து மறுபடியும் திரும்பணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்படி திரும்பும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா த்ரெட் வெளியே வந்துடும். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம இன்சர்ட் பண்ணும்போது 14 அப்படின்றது இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக. ஓகேங்களா? இப்போ 14 இருக்குது. இன்சர்ட் பண்ணிட்டேன், த்ரெட்டை மாட்டிட்டேன், ஒரு ரொட்டேஷன் கொடுக்கும்போது டியூலிப் நம்ம பக்கம் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்படியே த்ரெட் வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வருதுங்களா வெளியில்? அதை அப்படியே திருப்பி இந்த சைடு இன்சர்ட் பண்ண போகிறீங்க. என் கை நல்லா பாருங்கள், நான் பொறுமையாகவே சொல்லி கொடுக்குறேன். இன்சர்ட் பண்ணுறேன், த்ரெட்டை மாட்டிட்டேன், ஒரு ரொட்டேஷன் கொடுத்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், இன்சர்ட் பண்ணிட்டேன், த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கிறோம். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஜூமில் பார்க்கலாமா? மறுபடியும் சொல்கிறேன், 2 த்ரெட்டை எடுத்துக்கோங்க, 2 ஸ்ட்ரைட்டாக நீடியில் பிடிச்சிக்கோங்க. 90 டிகிரியில் நீடியில் இருக்கணும். உங்களுக்கு டியூலிப் அப்படின்றது நல்லா தெரியும், 14 நம்பர் அப்படின்றதுல வீடியோக்குள்ளே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்னஸ்க்காக மட்டும்தான். பிக்னஸாக இருக்கீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக செயின் ஸ்டிச் கிடச்சிரும். உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எப்பயுமே வந்து கம்மி ஆகாது. எனக்கு ஆரி வரல, என்னால் போட முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நான் நீடியில் எந்த இடத்துல பிடிச்சிருக்கேன் அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அழகாக போடலாம். ஓகேங்களா? சூப்பராக வரும். இதை கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு எந்த இடத்துல பிசிறு வரல, நூல் அருந்து போகலை, சில்க் த்ரெட் எனக்கு அருந்து போகலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு செயின் ஸ்டிச் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சம் பெரிய செயினாகவே போட்டுக்கோங்க, சின்ன செயினாக போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன செயினாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கனால உங்களால் செயின் ஸ்டிச் போட முடியும், உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். யூடியூப் பார்த்து கற்றுக்கிற எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது அதுதான். வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்,
நான் சம்பாதிக்கணும், ஆனால் என்கிட்ட வேறு எந்த அமௌண்ட்டும் இல்லை, பணம் எதுவும் கிடையாது, எந்த சோர்ஸும் கிடையாது அப்படின்றவங்க இந்த யூடியூப் பார்த்து ஆரி கற்றுக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் உங்களால் ஈஸியாக போட முடியும். உங்களாலையும் ப்ளவுஸ் போட முடியும். ப்ளவுஸ் போட்டு உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். அது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க, பார்ட் டைமாக இதை பண்ணுறேன், யாராக வேணால் இருக்கலாம், ஆண் பெண் யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? குழந்தைகளை வச்சுட்டு என்னால் வேறு எந்த வேலையும் ஒர்க்கும் போக முடியாதவங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்றவங்களும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.